வணக்கம். குன்றுதோறும் குடியிருப்பவன், அருளாட்சி புரிபவன் குமரன். மேற்கு தொடர்ச்சி மலை கோயமுத்தூரிலிருந்து 18 கிலோமீட்டரில் உள்ளது பெரிய தடாகம். ஆனைக்கட்டி செல்லும் சாலையில் உள்ளது பெரிய தடாகம். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தெற்கே செல்லும் சாலையில் மலையிலே வீற்றிருக்கிறான் திருக்குமரன். சுப்பிரமணியர் என்னும் திருநாமத்திலே வள்ளி தெய்வானையுடன் அருளாட்சி செய்து வருகிறான். எழில் நிறைந்த இயற்கை கொஞ்சம் மேற்கு மலை தொடரில் மிகச் சுத்தமாக பராமரிக்கப்படக்கூடிய திருக்கோயில் அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு மேலே இருப்பவன் சிவபெருமான். அமைதி, இயற்கை, அப்பேற்பட்ட அமைதியும் அழகும் இயற்கையும் நிறைந்த இடம். கண்ணுக்கு குளிர்ச்சியான அற்புதமான மலைக்கோயில். இராமாயண காலம். ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. போரிலே இளவலாகிய லக்குவன் அடிபட்டு வீழ்கிறான், மூர்ச்சை அடைகிறான். லக்குவன் பிழைக்க ஒரு மூலிகை வேண்டும். சஞ்சீவி மலையிலே அந்த மூலிகை உள்ளது. மூலிகையை பறித்து வர அனுமன் புறப்படுகிறான். சஞ்சீவி மலை அடைந்தபோது மூலிகையின் பெயர் அனுமனுக்கு மறந்து போய்விடுகிறது. எனவே சஞ்சீவி மலையே பெயர்த்து எடுத்து வருகிறான். சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய அனுபாவி கோயிலுக்கு வரும்போதே அவனுக்கு தாகம், நீர்த்தாகம் மேலிடுகிறது. கந்தனை நினைந்து அனுமன் நீர் வேண்டுகிறான். கந்தன் கருணை கொண்டு வேல் கொண்டு எரிகிறான். நீரூற்று உருவாகிறது. அருவியாய் குளமாய் நின்று செல்கிறது. தாகம் தீர நீரருந்தி குமரனின் கருணையை நினைந்து உள்ளமுருகி அவனை பணிந்து வணங்கி தன் பயணத்தை தொடர்கிறான் அனுமன். குமரன் வேல் கொண்டு எரிந்து உருவாக்கிய நீரூற்று வாவி. வாவி என்றால் நீரூற்றும் என்று சொல்லலாம், குளம் என்றும் சொல்லலாம். அனுனா அனுமன். அனுமனுக்கு சுருக்கமாக அணு, வாவி, குளம். அனுமனுக்காக உருவாக்கப்பட்ட நீரூற்று. ஆகவே அனுவாவி என்று பெயர் பெறுகிறது. முருகன் என்றால் அழகு. அழகு தெய்வமான முருகன் சுப்பிரமணியராய் வந்தோருக்கெல்லாம் அருள் புரிந்து அருளாட்சி செய்திடக்கூடிய திருக்கோயில் தான் அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற 3 சிறப்புகளையும் உடையது. கோயமுத்தூர் நகரில் உக்கடத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு மலை தொடரில் அமைந்துள்ளது. பெரிய தடாகத்திற்கு தெற்கே அமைந்துள்ளது அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். அந்த கோயிலுக்கு, குமரன் வீற்றுக்கூடிய அந்த அழகான கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். சென்று முருகனுடைய அழகை கண்டு வாருங்கள். அங்கு அகத்தியர் திருக்கோயிலும் இன்னும் பல அழகான மடங்களும் மிக பிரம்மாண்டமாகிய அனுமனுடைய சிலையும் அங்கு இருக்கிறது. ஆகவே சென்று வாருங்கள், அவனுடைய அழகை கண்டு வாருங்கள், அருளையும் பெற்று வாருங்கள். அப்படி வாழ்நாளிலே நீங்கள் மிகச்சிறந்த முறையிலே அருளை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.